ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ல வந்து ரிங்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன் ஜும்காஸ் தான் பார்க்க போறோம். யாருக்கு தான் ஜும்கா பிடிக்காது? யூஸ்வலா வந்து கேரளா ஸ்டைல் தான். எல்லாமே வந்து அந்த ஜிம்கி கம்மல் பாட்டு வந்ததோட சரி எல்லாருமே வந்து ஜும்கா ஃபேன் ஆயிட்டாங்க. ஸோ வந்து இந்த ஜும்கா கலெக்ஷன்ல இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது தான் நம்ம பார்க்க போறோம்ல. ஸோ வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே டர்க்கி இன்ஸ்பயர்ட் டிசைன். உங்க டிசைன் லைக் இந்த டிசைன்ல இருந்து எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாவே டர்க்கி இன்ஸ்பயர்ட் இதுவாகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக நார்மலாக என்ன நினைப்போம் அப்படின்னா ஜும்கா வந்துட்டு சாரிக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம வந்து சல்வார்ஸ்க்கு இல்லை ஷெராரா ஒரு ஹாஃப் சாரி லெஹெங்கா எல்லா இதுக்குமே போடுற மாதிரி. யூஸ்வலாக வந்து ஜும்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைட்ஸ் தான் அதிகமாக போடுவாங்கல்ல. பட் இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் போட்டுக்கலாம்ல. ஸோ இதோட கிராம் வைஸ் இது எப்படி இருக்கு? இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பவுண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. லைக் ஒரு 8 கிராம்ஸ்லேருந்தே இது ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு லெஸ் வெயிட் கலெக்ஷன். ஸோ இது வந்து நமக்கு 12 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. பிகாஸ் 12 கிராம்ஸில் இவ்வளோ பார்வையாக வந்து யூஸ்வலாக கிடைக்காது மித்த டிசைன்ஸில். இது வந்து டர்க்கி இன்ஸ்பயர்ட் டிசைனுன்ற ஒரே காரணத்துக்கான தான் 12 கிராம்ஸ்லேயே நம்ம இவ்வளோ பார்வையாக ஒரு டிசைன் வச்சு. அண்ட் எனக்கு ஒரு டவுட், யூஸ்வலாக வந்து பிரைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஐ மீன் ஜும்கா வந்து வாங்குறப்போ அவங்க வந்து எந்த கிராம்ல இருந்து வாங்குறாங்க? அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 பவுண்ட். அது வந்து டோட்டலா எப்படி டிபெண்ட் ஆகும்னா அவங்க எந்த மாதிரி நெக்லஸ் சூஸ் பண்றாங்க, ஆரம் சூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அவங்க வாங்குவாங்க. ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓஜி கலெக்ஷன்ஸ். ஸோ லைக் யூஸ்வலா இந்த ஸ்பைரல் செயின் ஹேங்கிங் ஜும்காஸ் வரும். அதே மாதிரி எல்லாம் ஊர் பக்கம் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஸ்டெப் ஜும்காஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஓஜி கலெக்ஷன். இதுவுமே நம்ம சாரிக்கு இல்லைன்னா கொஞ்சம் கிராண்டா ஒரு சல்வார் குர்த்திஸ் போட்டோம்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கலாம். ஓகே. இது ரெண்டும் இது திரும்ப வந்து இப்போ இப்போ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு கரண்டா. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி கேரளாலேருந்து தான் ஜுமிக்கி கம்மல் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிறையா இது நினைச்சேன். பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜிமிக்கி கம்மல். கேரளாக்கு பக்கத்துல தான். ஆனா ஆக்சுவலா ஜிமிக்கின்னு பார்த்தாலே அது கோயம்புத்தூர் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது ரெண்டுமே அந்த மாதிரி அங்க தகவல் புதுசா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே அங்க இருந்து வர ஒரு டிசைன் தான். இது வந்து கொடை ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் பிரைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலயே ஆன்டிக் அண்ட் நார்மல் கோல்ட் பாலிஷ். ஓகே. சோ இது வந்து இதுவே வந்து நிறைய டிசைன் உள்ள நிறைய இதுல ரொம்ப இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ் இருக்கும். இதுலயே கொடை ஜிமிக்கி வரும், ஸ்டெப் ஜிமிக்கி வரும், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரும். சோ இது எவ்வளவு பவுன்ல இருந்து கொடுப்பீங்க? இது வந்து ஸ்டார்டிங் வந்து 4 கிராம்ஸ்ல இருந்து இருக்கு. அது சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே. சேம் டிசைன் கூட நம்ம ஆமா சின்ன கிராம் அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். ஓகே. இதோட ரேட் எல்லாம் எப்படி மேம் இருக்கு இந்த ஜும்காவோட ரேட்ஸ்? ஜும்காவோட ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 40,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலா நம்ம கிட்ட ஜும்கா வந்து 2 கிராம்ஸ்ல இருந்து இருக்கு. ஓகே. ஸோ நம்ம கடையில பாத்தீங்கன்னா 1 கிராம்ஸ்ல இருந்து ஜிமிக்கி கம்மல் வந்து ரெடியா இருக்கும். லைக் 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ் வந்து மேக்ஸிமம் பேபிஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 3-4 கிராம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணலாம். 3 கிராம்ஸ்ல இருந்து 8 கிராம்ஸ் வரைக்கும். ஸோ ஒரு 4 கிராம்ஸ் ஜிம்கின்னு பார்க்கும்போது ஒரு 45,000 ரஃப் எஸ்டிமேட். ஸோ வந்து இப்போ புதுசா காது குத்துறாங்க அப்படின்னா கூட இங்க வந்து ஜும்கா கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர் ஜுவல்லரியோட ரிங்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான் இல்ல ஃபார் மென் அண்ட் விமன். யூஸ்வலாக வந்து டியர் விமன்ல வந்து விமன் கலெக்ஷன் தான் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து மென் கலெக்ஷன் கூட ஒன்று பார்க்குறோம், யூனிக்கான ஒரு கலெக்ஷன். ஸோ மேம் இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ரிங்ஸ் இது எல்லாமே வந்து மெயினாக நம்ம வந்து கல்ஃப் இன்ஸ்பயர்ட் டிசைன்ஸ். ஸோ இப்போ எப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் கிடைக்கிற அதே மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக வந்த டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ மேம் ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து செயின்ஸ் ஹாரம் கலெக்ஷன் பார்க்குறப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் இப்போ வந்து மேல நாட்டோட ஜுவல்ஸ் தான் அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து யூஸ்வலாக வந்து ஆன்டிக் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் விட்டு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் விரும்புகிறாங்களா அதிகமாக?
ஸோ அது பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ நாள் ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல் கல்ச்சர், ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிஸ் இப்படி தான் போட்டோம். இப்போ வந்து நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு வந்து கல்ஃப் இன்ஸ்பயர்ட் டிசைன்ஸ், லைக் துபாயில் கிடைக்கிற டிசைன்ஸ், யூஏயில் அந்த மாதிரி டிசைன்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால நம்ம வந்து நிறைய கல்ஃப் டிசைன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஒருவேளை அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி லைட் வெயிட்டா இருக்கு. ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப ஹெவி வெயிட்டாக தெரியும். பட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 grams 4 gramsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 4 gramsலேருந்தே உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷிப் வந்து ஓட்டுவாங்கல்ல, ஸோ அந்த வீல் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்போ கல்ஃப் இன்ஸ்பயர்டுன்னு சொன்னதுனால சொல்கிறேன். லைக் ஸோ இந்த மாதிரி தோணுது பார்க்க, ஐடியா பார்க்க. ஸோ இது பார்த்தோம்னா இது சாதா கல்லா இல்லை வந்து டைமண்ட் அந்த மாதிரி? இது வந்து நார்மல் சாதா கல் தான், ஜிர்கான் கல் தான். ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைசேஷன், சைஸ் கஸ்டமைசேஷனுமே நம்ம பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து இப்போ கம்மியான கிராமுக்கு இருக்கு அப்படின்னா வந்து டக்குன்னு உடஞ்சிரும், நெளிஞ்சிரும், அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்கல்ல. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து கையில் நார்மலாக இப்போது ரெகுலர் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அப்புறம் கழட்டி வைக்கிறோன்னா பட் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக டேமேஜஸ் ஆகும். ஓகே மேம், இப்போ ரெகுலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன கிராமுக்கு ஒரு ரிங் வாங்குறோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும்? நம்ம அதுவுமே வந்து ஒரு 2 grams 3 gramsலேயே வாங்கலாம். பட் நம்ம என்ன டிசைன் பொறுத்து வாங்குறோன்றதுல இருக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்வையா எனக்கு 2 gramல வேணும்னா கண்டிப்பா அது டேமேஜ் ஆகும் நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணலனா. இல்லை எனக்கு திக்கா கெட்டியா சொல்லுவாங்க இல்லையா, கெட்டியா நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த இதுலயுமே டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம 2 கிராமுக்கும் வாங்கலாம், நிறைய உடைக்கிற மாதிரி வாங்கலாம். பட் வந்து பெருசா பார்வையா இருக்க மாதிரி வாங்கலாம். ஸோ பெரிய டிசைன்லாம் இருக்கு அப்படின்னா வந்து அது சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆகும். இன்கேஸ் வந்து நம்ம கம்மியான கிராம்ல வாங்கலாம். ஆமா, கம்மியான கிராம்ல வாங்கினா கண்டிப்பா அது வந்து இது ஏன்னா நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றதை பொறுத்து தான். ஓகே, ஸோ இதோட பிரைசிங்கிறது என்ன மாதிரி? இது எல்லாமே ஒரு 4 gramsலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு அரௌண்ட் ஒரு 45,000 எஸ்டிமேட்டா வரும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன். ஜென்ரலா நம்ம வந்து ஜென்ஸுக்குன்னு பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாவே தான் இருக்கு. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் கலெக்ஷன் மெயினா. ஸோ இது யாரு போடலாம் அப்படின்னா நம்ம வந்து க்ரூம்ஸ், வெட்டிங் அப்போ க்ரூம்ஸ் போடலாம், இல்லை யாராவது கொஞ்சம் கெத்தா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 9 carat டைமண்ட் 18 caratல செஞ்சது. ஸோ நம்ம கடையில் வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து EF கலர் VVS கிளாரிட்டியில தான் நம்ம எல்லா டைமண்ட்ஸுமே கொடுக்கணும். ஸோ மேம் நீங்க சொன்னீங்களா 18 கேரட் கோல்டு, ஸோ அதனால தான் இந்த கலர்ல வந்து ஸ்லைட் ஒரு சேஞ்ச் தெரியுது நம்ம யூஸ்வலா பார்க்குற அந்த கோல்டுக்கும் இதுல இருக்க அந்த கோல்டுக்கும்? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பாலிஷ் தான். நமக்கு வந்து நார்மல் 18 கேரட்லேயுமே நார்மல் கோல்டு பாலிஷ் வரும். இது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் ஜென்ரலாக நம்ம 18 கேரட்ல டைமண்ட் வைக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் போனால் அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஃபினிஷ் இருக்கும். யூஸ்வலா வந்து ஒன்று சொல்லுவாங்க, இந்த கலர்ல இருந்து கோல்டு மாதிரியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் இது கெத்தா தான் இருக்குமா? ஆமா, ஆக்சுவலா முன்னாடி தான் நம்ம வந்து ரொம்ப இந்த எல்லோ கோல்டு அது வந்து விருப்பப்பட்டாங்க எல்லாரும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இப்போ ட்ரெண்டில் இருக்கனால இப்போ என்ன விருப்பம், எங்களுக்கு ரொம்ப அந்த ரொம்ப எல்லோவா வேண்டாம், ஒரு மாதிரி அந்த சட்டில் கலரா வேணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறதுனால தான் நம்ம இந்த ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி 18 கேரட்ல நம்ம போறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா நம்ம டைமண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோ கோல்டில் வச்சோம்னா எல்லோவோட அந்த கலர் அந்த கோல்டோட கலர் தான் வந்து ரொம்ப அடிக்கும். அப்போ அந்த டைமண்ட் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் டைமண்ட் கலெக்ஷன்ஸ்ன்னு போகும்போதே இந்த மாதிரி ரோஸ் கோல்ட் செட்டிங்ல நம்ம வந்து வைக்கிறோம். எனக்கு ஒரு டவுட், இப்போ டைமண்டை பொறுத்த வரைக்கும் இருட்டில் கூட நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிம்பாங்க, அது உண்மையா மேம்? உண்மைதான். இப்போ நம்ம எல்லா லைட்டையும் இங்கே ஆஃப் பண்ணிட்டாலுமே இந்த டைமண்ட் பயங்கரமா ஜொலிக்கும். அது ஜொலிக்கிறனால தான் அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இதுவே இருக்கு நமக்கு. ஓகே, சோ இதோட வெயிட் என்ன மாதிரி இருக்கு? இது எவ்வளவு? இது வந்து ஒரு 60 grams அந்த மாதிரி வரும் மேடம். சோ டோட்டலா ஒரு 16 lakhs அந்த மாதிரி ஒரு வருது. ஓகே ஓகே மேம். சோ லைக் வந்து எஸ்ஆர் ஜுவல்லரியோட லைட் வெயிட் ஜுவல்ஸ் பார்த்தோம், ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து ரிங்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு லைட் வெயிட் ஜுவல் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வாங்குங்க, ட்ரை பண்ணுங்க. லைக் இப்போ இருக்க ஜென்ரேஷன் விரும்புகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.